ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி அப்டேட்டு. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து நிறைய பேர் சஜஷன் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக ஆர்டர் கொடுக்குறீங்க. உண்மையுமே அந்த ரெஸ்பான்சிபிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் உண்மையிலுமே ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த அளவுக்கு இல்லை, ரிப்பீட்டடாக ஆர்டர் வரும். பட் என்னென்னா நம்ம ஒரு நாள் டிஸ்பேச் பண்ண முடியக்கூடிய அளவுக்கு தான் ஆர்டர் வரும். வித்தின் அந்த டேலேயே டிஸ்பேச் பண்ணிடுவேன். இப்போ வந்து என்னென்னா ரொம்ப ஹியூஜ் குவான்டிட்டியில் ஆர்டர் வருது. ரொம்ப சந்தோஷம். பட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஒரு இதில் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆர்டர் டெய்லி வரும், நம்ம பேக் பண்ணிருப்போம். இப்போ ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா 25, 30. ஸோ அப்படி வரும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ அதே சமயம் ரொம்ப பார்த்து ஏன்னா எல்லாருக்கும் நல்ல நல்ல குவாலிட்டியில் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்குது. ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறீங்க. ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கேட்குற கேள்வி, ப்ரோ இது மாதிரி ப்ரோ நான் இங்கே மீன் வாங்குறேன் ப்ரோ, இறக்குது ப்ரோ, இங்கே வாங்கினேன் ப்ரோ, இறந்துச்சு ப்ரோ அங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுட்ஸை கேட்டுருங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் கிளியராக மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ஸோ நிறையா பேருக்கு இந்த டவுட் இருக்குது. அதே மாதிரி ஒன்று தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு மீன் வளர்க்குறீங்கன்னா ஸோ போர் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். போர் வாட்டர் தவிர வேறு எந்த வாட்டரும் எனக்கு பெஸ்ட்டுன்னு என்னோடய சஜஷனில் தெரில. ஓகேங்களா, போர் வாட்டர் ரொம்ப 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 மீனிங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எப்படி ப்ரோ இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாருமே கேட்டாங்க. அது போக வந்து மோட்ரு இல்லாமல் சர்வே ஆகுதா? ஸோ மோட்ரு வச்சாலும் மீன் எனக்கு இறக்குது ப்ரோ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான கொஸ்டின் கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே புதுசாக இருந்துச்சு. பட் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மீனுடைய ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது இந்த எக்ஸ்பெஷலி இந்த கப்பி ஃபிஷ்ஷுங்கிறப்ப ரொம்ப கம்மி தான். பட் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தாங்க, மீன் இறக்காததுக்கு ஈஸியான வழி நிறையா இருக்குங்க. என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 15 நாள் ஒரு இடத்துல ஒரு தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணி பாருங்களேன், மீன் கண்டிப்பாக இருக்காது. பட் என்னென்னா இது யாருமே நம்ம பண்ண மாட்டோம். கண்டிப்பாக ஒரு 2 நாள் அதிகபட்சம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் தூக்கி தண்ணி கீழே ஊற்றிடுவோம். ஓகேங்களா, அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களுக்கு நல்லதில்லை. பட் என்ன தான் சொன்னாலும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டியில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு யாருக்கும் டைம் இல்லை. டைமுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஓகேங்களா, அந்தளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன ப்ரோ பண்ணுறது? ஸோ எல்லாருக்கும் அடுத்தடுத்த கொஸ்டினில் அந்த கொஸ்டினில் ஒரு டவுட் என்னென்னா, ப்ரோ நான் என்ன ப்ரோ மீன்ஸ் ஆகாமல் இருக்கேன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்போம். என்னென்னா போர் வாட்டர் இருக்கு இல்லைங்க, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தண்ணி சூப்பராக இருங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனுங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் கண்டிப்பாக இறக்கவே இறக்காது. ஸோ அது போக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, லைஃப் டைம் ஃப்ரீ, மாற்ற வேணாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் சொன்னாலுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எவால்வேட் ஆகும். அதாவது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து தண்ணி ரீஃபில் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வேறு லெவல் க்ரோத்தில் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சீக்ரெட். என்னென்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக நம்ம ரீஃபில் பண்ணோம்னா அதை தவிர வேறு எதுவுமே மீன் நல்லது இல்லைங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது தண்ணி மாற்றணுங்கிற அவசியம் இல்லை, எல்லா தொட்டிலையும் தண்ணி ட்ரை ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ண தண்ணி வந்து பூத்தண்ணி ஆகாத மீனுங்க ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இதை மட்டும் பண்ணிக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்ணாடி டேங்கில் வளர்க்கணும், நான் வளர்த்து ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்ணாடி தொட்டி வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களுக்கு உகந்தது இல்லை. ஸோ அதை தயவு செஞ்சு எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கண்ணாடி தொட்டி மீனுங்களுக்கு ஏற்றது இல்லைங்க. ஸோ கண்ணாடி தொட்டியில் ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ப்ரீடும் பண்ணாதீங்க. ஏன்னா கண்ணாடி தொட்டியில் ப்ரீட் பண்ணுற நேரம் ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நிறையா பிரச்சனை வரும். கண்ணாடி தொட்டினாவே மீனுங்களுக்கு நிறையா பிரச்சனை வரும். அது என்னென்னா கண்ணாடி தொட்டினாலும் பிரச்சனை வராதுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற சூழ்நிலை எல்லாமே நம்ம உருவாக்கி கொடுக்கணும். இன்றைக்கும் நிறையா பேர் வந்து 1000, 2000 ரூபாய்க்கு மீன் வாங்குவாங்க. ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு வாங்க யோசிக்கிறாங்க. ஸோ அது ஏன்னு தெரில. ஒரு மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உகந்ததே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டு தாங்க. ஸோ லைவ் பிளான்ட்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கப் பிளான்ட்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் மீனுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கும் சொல்கிறேன், கப் பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், மீனும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் ஒரு இடத்துல வளருதுன்னா ஸோ அதை தவிர வேறு எதுவும் இல்லைங்க மீனுங்களுக்கு, ஒரு ஏற்ற சூழ்நிலை இல்லை. இந்த கப் பிளான்ட்ஸ் பாருங்கள், வாடிச்சுன்னு நினச்சது எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதோ அப்போ இந்த தண்ணி வந்து மீனுங்களுக்கு நல்லா ஏற்றதானது. ஏன்னா பிளான்ட்ஸே இந்த அளவுக்கு வருதுன்னா இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மீனுங்களுக்கு ஏற்ற தண்ணி. ஸோ அதுதான் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்று தாங்க சின்ன எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் மெடிசனுங்கிறது ஒரு நம்மளுக்கும் சரி இதுக்கும் சரி, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சுன்னா உடனே மெடிசனை தேடுறோம். அது உடனே இது அதே சமயம் மீனுங்களுக்கும் அதே மாதிரி தான். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்சியலாகவே எதுக்கு மெடிசன் கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டார்டிங்கில் மெடிசன் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு மெடிசன் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு மீன் உடம்பு சரியில்லைனா கொடுங்க. ஸோ அதே சமயம் வந்து நல்லா இருக்க மீனுக்கு தயவு செஞ்சு உடம்பு அது மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, மீன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சிக்காயிரும். ஸோ என்னென்னா இது வந்து நான் கண்கூட கடையில் வந்து கேட்குறீங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ மிஸ்டர் ப்ளூ மெடிசன் இருக்கா அப்படின்பாங்க. ஸோ எதுக்கு கேட்குறாங்கன்னே தெரியாது, எதுக்குங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படின்பே. அப்போ வந்து அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, இது மாதிரி கடைக்காரங்க முன்னாடி இருக்குது, கடைக்காரங்க சொன்னாங்க அந்த மெடிசன் போட்டால் நல்லது இந்த மீனுங்களுக்கு, ஸோ அதனால் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கும் சொல்கிறது உண்டு. ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஒரு மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உடம்புக்கு ரொம்ப முடியலனா அந்த மீனை மட்டும் செப்பரேட் பண்ணிட்டு தயவு செஞ்சு மெடிசன் யூஸ் பண்ணுங்கள். இது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் ஓவராக கொடுக்கும்போது மீனுங்களுக்கு அதுவே பிரச்சனையாகும். ஸோ இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க, அது பராமரிக்க கஷ்டம். அதே மாதிரி ஒரு சின்ன இது நிறையா பேர் இந்த மீனுங்க வந்து பார்த்திங்கன்னா அன்போடய ஆதரவோடய வளர்க்குறீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த கப்பி ஃபிஷ்னுடைய லைஃப் ஸ்பேனு 1.5 வருஷம் தான். அதுவே சில மீனுங்களோட ஆயுட்களும் ரொம்ப கம்மி. இப்போ நம்மள்கிட்ட ஒரு 7 மாதம் இருக்குன்னா இங்கேருந்து கை பேண்ட் போகணுன்னு ஒரு 4-5 மாதத்தில் கண்டிப்பாக மீனுங்களோட இறப்புங்கிறது காமன். இது எங்கிட்ட வாங்கினான்ட்டில் ஆட்டை வாங்கினாலும் சரி, எங்கிட்ட இல்லை ப்ரோ உங்கள்கிட்ட வாங்கினா இறக்காதா, ஸோ இப்போ அங்கே வாங்கினா இறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணுவீங்க. இந்த மீனுங்கிறது ரொம்ப ரொம்ப லைஃப் ஸ்பேன் கம்மியானது. ஆனால் இதுக்கிடையில் கண்டிப்பாக இதுங்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட்டி இனப்பெருக்கம் அதுங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மீன் வந்து எதனால் குட்டி போடுது, எதனால் இறக்குது, ஸோ அப்படி சின்ன சின்னதாக காமனாக எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதே மாதிரி ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், ரொம்ப பாசமாக இருக்கீங்க எல்லாருமே, ரொம்ப பாசமாக என்னோட அவருங்க இந்த மீனை வந்து அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு, என்ன பிரச்சனை தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அதெல்லாம் எனக்கே பர்சனலாக கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மீனோட ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூட வந்து பார்த்திங்கன்னா மீன் தயவு செஞ்சு லைஃப் பிளான்ட்டோட வளர்த்துங்க, மீனுங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து என்னோட சேனல் வாட்ச் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வித்தின் 1 டே டிஸ்பேச் பண்ண பார்க்குறேன். உங்களோட எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.